தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரவீந்திர துரைசாமி, நான் நிகழ்ச்சியை அவங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். தமிழ்நாட்டை குறிவைத்து தொடர்ச்சியான அரசியல் களங்கள் இருந்தது உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக மாறிக்கிட்டு இருக்கிற பின்னணியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். பாஜகவினுடைய வியூகங்களுக்கான விடையாக இருக்குமா? புது வியூகம் வகுக்கப்படுறதுக்கான சூழல் உருவாக்குமா? அப்படி புது வியூகம்னா என்னவா இருக்கும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பெற்ற ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் பெற முடியலை. காரணம், ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியாக மற்ற மாநிலங்களில் வளர்ந்த பாஜக இங்கே மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சிங்கிற ஒரு பெயர் அங்கே ஏற்பட்டது தான் காரணம். அதற்கு இந்திய அரசியலில் இந்தியாவை கைப்பற்றதுக்கு தமிழ்நாட்டை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துட்டு. குறிப்பாக 98 ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனவங்க 99 தங்கள் கொள்கை எதிரியான ஜெயலலிதாவும் அதே கொள்கைனாலும் அவங்க கொஞ்சம் நீக்கி போக்கா அப்படி போயிடக்கூடியவங்கனால அது பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. கொள்கை எதிரியான திமுக கூட கூட்டணி போனதில் அந்த கட்சியோட இமேஜி, அந்த மிலிட்டன்சி கேரளாவில் 19% இருக்கக்கூடிய அந்த மிலிட்டன்சி தமிழ்நாட்டில் குறைஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு அண்ணாமலை ஒரு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியாக கொண்டு வந்தார். ஜெயலலிதா பெரிய ஊழல் மகாராணிங்கிற அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஊழலை அடித்து அவர் ஒரு லீடராக அந்த இடத்துக்குள்ளே வராரு. அதுக்கு மாதிரில எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் கூட பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை கடவுள் மறுப்பு விஷயத்தை பசுமனையா முத்துராமலிங்க தேவருக்கு அச்சப்பட்டு பேசலைங்கிற ஒரு கருத்தை சொல்லி அதை முன்னிறுத்தி இது திராவிட இயக்கங்களோட அந்த அரசியலுக்கு எதிரான மாற்று அரசியலை அண்ணாமலை முன் வச்சார். எனிவே அதில் 11.4% வாக்குகள் தாமரையில் ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்க ஓட்டெல்லாம் சேர்த்து தாமரையில் 11.4% வாக்கை பெற்றார். ரிசல்ட் என்னன்னா வெற்றி பெற முடியல. அதே மாதிரி சுமார் 20% வாக்கெடுத்த ரெட்டலையாலையும் வெற்றி பெற முடியல. ஸோ தோல்வி அடைந்தவர்கள் கம்பல்ஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பல்ஷன். அந்த கம்பல்ஷனில் ஒரு அணியாக சேர்ந்துருக்கிறாங்க. அணியாக சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாங்க. மத்திய அரசு அதிகார பலத்தை கொண்டு திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை அமித்ஷா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு, ஷார்பன் பண்ணுறாரு. ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு மாநில கட்சி எதிர்ப்பை சொல்லும்போது அதற்கு அந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் ஒரு உற்சாகமும் உத்தியோகம் கிடைக்கும். அதை அமித்ஷா சொல்கிறாரு. இதையும் தாண்டி அவர் கட்சி ஷீட் ஷேரிங் இன்னும் அதிமுகவோட முடியாத பட்சத்தில் அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, நான் உருவாக்கி கொடுத்த 11.4% வாக்குக்கு அவங்களோட 19.4க்கு இணையான சீட்டு ப்ரொபோர்ஷனேட்டாக வேணும்னு பிஎம்ஓவில் அண்ணாமலை ரிட்டர்ன் ஆட்டே கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம ஒன் டைம் ஓட்டாட்டு அது பெயரக்கூடாது. அப்படி போச்சுன்னா அது பிறகு மீண்டும் பாஜக இந்த மாநிலத்தில் எழும்பி வர்றது பெரிய சிரமமாக இருக்கும். 2009 சோ போன்றவர்கள் கடுமையாக சொல்லியும் அத்வானிய கூட்டணி பிரைம் மினிஸ்டர் இதில் கூட்டணி வேண்டான்னு ஜெயலலிதா எடுத்த ஒரு முடிவு மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு முடிவு 2029 அது நமக்கு ஏற்படும். அதனால் பலத்துக்கு ஏற்ற பங்கீடுங்கிற ஒரு இதை அண்ணாமலை பிஎம்கிட்டே மோடிக்கிட்டே ப்ரொமோட் அது புட்டப் பண்ணியிருக்கிறாரு. அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி 50 தொகுதி எடுத்து ஃபைட் பண்ணுவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே, 50 குறையாண்டாம். அதே வேளையில் திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, சென்னையில் உள்ள தொகுதிகள், வட சென்னை தொகுதிகள், திருக்கோயிலூர், திருவண்ணாமலை போன்ற தொகுதிகள் வேண்டாம். இவங்க ஏற்கனவே மாநில தலைவருக்கு நோக்கம் பலத்துக்கு ஏற்ப வேணும்னு. இவர் வின்னபிலிட்டி உள்ள சீட்டு வேணும், சில ஏரியாவில் மட்டும் வெஸ்ட்டு சவுத்து இங்கே இது பண்ணி இந்த ஏரியாவில் நம்ம நாளைக்கு மக்களவையில் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வெஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், சவுத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவோங்கிற இதை தான் அன்றைக்கி அவர் காரியகர்த்தாக்கள் மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. ஸோ இங்கே நமக்கு பலமான ஏரியாவில் கால் ஊன்றுவோம். நம்ம எடுக்கக்கூடிய சீட்டை டி நகர், சென்னைக்குள்ளே எடுப்போம். டி நகர், மயிலாப்பூர், வேளாச்சேரி இது எடுப்போம். மேற்கு மண்டலத்தில் அண்ணாமலை 2வது இடம் வந்த கோயம்புத்தூருக்குள்ளே எடுப்போம். தென் மண்டலத்துக்குள்ளே தினகரன், பன்னீர், நயனார் நாகேந்திரன், பொன்னார் இவங்கள்லாம், ப்ரொஃபஸர் சீனிவாசன் இவங்கள்லாம் 2வது வந்த இடங்களில் பாஜக பலமான தொகுதிகள், அதிமுகவோட பாஜக அதிக வாக்கெடுத்த தொகுதிகளை நம்ம எடுப்போம். அதில் தாமரைகள் பூக்கட்டும். அது இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அவங்க விதர்பாவில் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 11 தொகுதிகளில் எம்பி தொகுதிகளில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வரக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கலான்ற ஒரு பிளான். ஆனால் அதில் பாஜக தனித்து வாங்கிட முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய அலையன்ஸ் ரொம்ப வலுவாக இருக்கும் பொழுது அதற்கு இணையாக பாஜக, அதிமுகவினுடைய என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கணும் இல்லையா? ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தேமுதிக உள்ளே இருக்குதான்ற பிரச்சனை வருது, பாமகவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான வியூகத்தை அமித்ஷாவினுடைய இந்த அமித்ஷாவாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன லாபம்னு தான் அரசியல் முடிவு பண்ணாங்க. அமித்ஷா வந்தால் முடியாது, மோடி வந்தாலும் முடியாது, இந்திரா காந்தி வந்தாலும் முடியாது, நெஹ்ரு வந்தாலும் முடியாது.
அரசியல் களங்கிறது நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். தங்களுக்கு என்ன லாபங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் அமித்ஷா வந்தால் முடியுங்கிற மாதிரி பாஜக அபிமானிகள் பேசுவாங்க. அமித்ஷா வந்தால் முடிஞ்சிருமோன்னு அச்சத்திலையும் சில பேர் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் யாருக்கும் ஈல்டாக மாட்டாங்க. நமக்கு என்ன கெயின்? இப்போ டாக்டர் ஐயா இருக்கிறாருன்னா அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு? வட தமிழகத்தில் ஒன்றுபட்ட பாமக இல்லைன்னா அதிமுக அணி வந்து திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு, அல்ல ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு ஃபைட்டே கொடுக்க முடியாது. அப்போ என்ன நம்பி தான் நீங்கள் ஃபைட் கொடுக்கணும். அப்போ எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினர் என்கிட்ட வரணும்னு அவர் நிற்கிறாரு. அதான் இன்னைக்கு பேட்டியில் கூட சொன்னார், அமித்ஷாட்ட எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு மோடியை தான் தெரியும்னு சொன்னார். அப்போ யார் வந்தாலும் தங்களுக்கு என்ன டீல், தங்களுக்கு அதில் என்ன கெயின்னு தான் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் இருப்பாங்க. டேக்கன் ஃபார் கிராண்டடெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அது அமித்ஷாவில் இந்திரா காந்தியில் யார் இருந்தாலும் அப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் உங்களுக்கு சீட்டு கிடையாது, பார்லிமெண்ட் மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன காலகட்டங்களும் உண்டு. ஸோ அந்த நெசசிட்டி என்ன, வாய்ப்பு என்ன, அனுகூலங்கிற அடிப்படையில் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான லாஜிக் சார். ஆனால் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக சென்னைக்கு வரும்பொழுது அப்போ ஒரு பாஜக என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் மேடையில் உட்கார வைப்பாங்க அப்படின்றதே பேசப்பட்டது. கடைசி நேரத்தில் தான் அதிமுக வந்தது. அதிமுக வெளில வரும்பொழுது தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பதவி இறக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறப்போ, இரண்டாவது முறையும் வரும்பொழுது இந்த கூட்டணி சிக்கல் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தேர்தல் வியூகத்தை ரொம்ப சிறப்பாக கையாண்டு பாஜக வெற்றியில் கொண்டு வரக்கூடிய அமித்ஷாவுக்கு ஒரு நெருடலை உருவாக்காதா, சங்கடமா இருக்காதா? அது என்ன கெயினுங்கிறதா முக்கியம். இப்போ வந்து சிராக் பஸ்வான் வந்து நிதிஷ்குமார் அவருக்கு பிடிக்காது என்றாலும் அவர் உள்ள இருக்கிறாருன்னா மத்திய அமைச்சராக இருக்கிறார், கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிறாரு. நான் மாநில அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு ஜெயித்தம் பிறகு நம்ம லாபத்தை பார்க்கலான்னு அவர் இருக்கிறாரு. அது செட்டில் ஆகுது அந்த மேட்டர். இங்கே ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணியில் 2009 அவர் ஜெயலலிதா அம்மையார் 6-7 தொகுதிகளில் ஜெயிக்க வச்சாங்க. தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, சேலம், திருப்பூர், அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டில் ஜெயிக்க வச்சாங்க. அவருக்கு ஜெயலலிதா அம்மையாராலேயே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் 0 சீட்டு தான் அவருக்கு கிடச்சிது 2009. 19 அவருக்கு 0 சீட்டு தான் கிடச்சிது. 21 10.5 அவருக்கு ஒரு பெருமை கிரெடிட்னாலும் கூட சீட்டு 23க்கு 5 தான் கிடச்சிது. விக்கிரவாண்டியில் அதிமுக 36% வாக்கு உள்ள கட்சி கண்டஸ்ட் பண்ணாத போது 23% ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போயிருக்குது. அப்போ இந்த கூட்டணியில் நமக்கு என்ன கெயின்? வேற ஆப்ஷனும் இல்லாத சூழ்நிலை. அப்போ யாருக்கு யார் தேவை? ஃபைட் கொடுக்கணும்னா பாமக எல்லாமே முடியாது. அப்போ என்கிட்ட வாங்க, எனக்கு 35+ சீட்டு தாங்க. இப்போ கழிஞ்ச முறை வாங்கின மாதிரி 23 சீட்டு வாங்கிக்கிட்டு 5 சீட்டு எனக்கு கழிஞ்ச முறை கிடச்சி, இப்போ 5 எனக்கு கேரண்டியாக உங்ககிட்டங்கிறதுல பன்னீர்செல்வம் இல்லாத போது அவர் மேலே 10 கொண்ட பறையர், செங்குந்தர் ஓட்டுகள்லாம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியாகும் போது அவர் வந்து டஃப்பாக பார்கெயின் பண்ணி இந்த 3 மாதத்தில் முடிப்போன்னு சொல்கிறாரு. அவருக்கு உரிய அந்த அரசியல் இடத்துல அவருக்குரிய இது கிடைக்கலன்னா அவர் இல்லை, இதில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வெற்றி அப்படின்னு பார்க்குற ஒரு அலையன்ஸாக தான் இது ஃபார்ம் ஆகுன்ற நோக்கத்து வருது இல்லையா? அதில் நீங்கள் எல்லா அலையன்ஸுமே அப்படித்தான். திமுக அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குதுன்னா நான் கேட்குறது, திமுக அலையன்ஸ் இன்டாக்ட் அலையன்ஸ்னு நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறீங்க. ஆனால் அந்த இன்டாக்ட் அலையன்ஸை வந்து ஜெயிக்கணும்னா இது ஒரு மெகா கூட்டணியை கட்டணுன்ற தேவை இருக்கு இல்லையா? ஆனால் இவங்க தேவையை ஒட்டி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்றது வெற்றிக்கான ஒரு முகாந்திரமாக உருவாகாது. வெற்றியை நோக்கி தான் நகர்றாங்க. தோத்தாலும் என் ஓட்டை இழந்துக்கிட்டு நான் அனாதையாக போயிடக்கூடாதுங்கிறதுல ஒரு தலைவர் உறுதியாக இருப்பார் இல்லையா? இப்போ தேமுதிக அவங்களுக்கும் பாமகவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அது 2021 எதிரொலிச்சு, 24 எதிரொலிச்சு, எல்லா தேர்தலும் அது எதிரொலிச்சிட்டு இருக்கு. அதனால அவங்க அதிமுகக்குள்ள தான் நாங்கள் இருக்கோம்னு அதிமுக ஆப்ஷனை காட்டி திமுக கிட்டையும் பார்கெயின் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க கெயின் தான் முக்கியம். யாரு? தேமுதிக. டாக்டர் ராமதாஸ் ஒரு கட்டத்தில் வெற்றியா இருக்கும்போது வெளிப்படையா சொன்னார அதிக சீட்டு தரக்கூடிய கூட்டணியில் போவோம், நாங்க தான் வெற்றி கூட்டணினார. அப்போ இன்னைக்கு அவர் தோல்வியில் இருக்கும்போது அவரை டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சு ராமதாஸுக்கு என்ன இருக்கு, இங்க வந்து தானே தீரணும்னு 4 பேர் ஏசி ரூம்ல இருந்துகிட்டு ராமதாஸ் யாரு, எப்படிப்பட்ட வில்போர் உள்ள தலைவர்னு தெரியாம அமித்ஷா வந்தா ராமதாஸ் சந்திச்சிருப்பாருன்னா அவர் அதுக்கெல்லாம் அவர் ஈல்டாகக்கூடிய ஆள் இல்லை. என்ன ஸ்ட்ரகிள் என்ன இதுவோ அதுல தான் அவர் நிற்பாரு. இப்போ என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு? சில அரசியல் நிலவரம் தெரியும், நல்லா தெரியும், உங்களுக்கும் அது நல்லா புரியும். என்ன ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கு டாக்டர் ராமதாஸ்? ஏன்னா ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி ஏற்கனவே இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்கும், ஆனால் அதிமுகவோடு நாங்கள் இல்லைன்ற அடிப்படையில் தான் அவங்க இப்போ வரை செயல்பட்டு இருக்கிறப்போ, இப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன காய் நகர்த்துறாரு? இந்த காய் நகர்த்தல் அமித்ஷாவுடைய வருகைக்குள்ள தீர்ந்துடுமா, சரியாயிடுமா? அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்குமோ, என்ன சீட்டு அவருக்கு உண்டோ அது இருந்தால் தான் தீரும். வெறும் வார்த்தை சோறு போடாது. அமித்ஷாவோட இதுக்கெல்லாம் அவர் நிற்கக்கூடியவர் அல்ல. இப்போ
பாஜகவே அவர் பாஜகவுக்கு எதிராக 2 வார்த்தை ஜெய் ஸ்ரீராமன் கிண்டல் பண்ணதும், பாஜகவை இது பண்ணதும், ஆடிட்டர் குருமூர்த்தியை விட்டு பொதுவாக நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து காவல்துறை எப்படி தீர்ப்பாங்கன்னா பலகீனமான தரப்பை அடித்து பலமான தரப்பு கூட நின்று தான் தீர்ப்பாங்க. எக்ஸப்ஷனலாக ஒரே ஒரு சம்பவம் தான் இந்தியாவில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அன்புமணியே பாஜக வச்சு தான் ப்ளே பண்ணுறாரு. அப்போ பாஜகவோட மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரமோட் பண்ணவரே ராமதாஸ் தான் பவர்னு போகும்போது அவர் அன்புமணி பலகீனமாயிடுறாரு. ஸோ அந்த இடத்த பாஜக வந்து பாமக ஒன்றுபடுத்துகிறாங்க. ஏன்னா ஒன்றுபட்ட பாமக இல்லைன்னா 100 சீட்டுக்குள்ள திமுக அணிக்கு போட்டியே கொடுக்க முடியாது. ஸோ ராமதாஸ் மிக முக்கியமானவர். அந்த முக்கியத்துவத்துக்கு தக்கன ராமதாஸ் பார்கெனிங் பண்ணுவார். அமித்ஷாவோ மோடியோ யாருனாலும் அதை விட்டுட்டு போகக்கூடிய தன்மையில் உள்ளவர் அல்ல. தனக்குள்ள ஷேர், தனக்குள்ள முக்கியத்துவம் தெளிவாக வரணும்னு டாக்டர் ராமதாஸ் நிற்பார். அதுதான் இப்போ இங்கே நடந்து. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி இன்னும் அது ஒரு ஃபார்முக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்குறேன். இன்னொரு பாஜகவுக்குள்ளேயே ஒரு பல பிரிவினைகள் இருக்குதா? ஏன்னா ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி இந்த முருகர் மாநாடு ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தில் பவன் கல்யாண் வந்து பங்கேற்கிறார். அதிலே வார் ரூம் பாலிடிக்ஸ்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தற்பொழுது பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் முன்வைக்கிறார். இன்னைக்கு அமித்ஷாவுடைய மீட்டிங்கில் வரும்பொழுது கூட அண்ணாமலைக்கு ஒரு மிகுந்த செல்வாக்கு இருக்குதுன்ற தொண்டர்கள் காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எங்கெங்கெல்லாம் அண்ணாமலைன்ற பேர் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வலுவான கைத்தட்டல்கள் வருதுன்றது. இது என்ன சிம்டம்ஸை வெளிப்படுத்துது? சீயிங் இஸ் பிலீவிங். ஒரு தேசிய கட்சியில் ஒரு தலைவர் உருவாகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு நம்பர் 1 பார்ட்டியாக காங்கிரஸ் தவிர வேற கட்சியே இல்லாத போது பெருந்தலைவர் காமராஜ் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா அவர் தானே உருவாகினார். காரணம், காந்தியின் உறவினரான ராஜாஜியை எதிர்த்து கிளிக்குன்னு சொல்லும்போது காந்தியே வரதராஜ நாயுடு மூலமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கட்சிக்குள்ளே அவருக்கு பவர் பொலிட்டிக்ஸ் இருந்தது. பட்டேலுக்கு எதிராக நெஹ்ருவை காத்து நிற்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. அது ஒரு 35% உள்ள நம்பர் 1 பார்ட்டியில் அந்த பார்ட்டியை காமராஜ் ஃபுல் டைமராக பிடிக்கிறதுக்கு அவருக்கு உதவிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட பலம்ங்கிறது தொண்டர்கள் மத்தியில் இருந்து வருது. கட்சி தலைமை அவரை தூக்கி போட்டாலும் இந்த ஓட் பேங்க் இல்லாத கட்சி, பலகீனமான கட்சி, இரட்டை இலக்கத்தில் ஓட் பேங்க் இல்லாத கட்சியை 11.4% தாமரைக்கு கொண்டு வந்த ஒரு ஓட் பேங்கை உருவாக்கின ஒரு தலைவராக, வைப்ரண்ட் லீடராக அண்ணாமலை இன்னைக்கு அறியப்படுறாரு. அண்ணாமலை பேரை சொல்லும் போது கைத்தட்டல் நிற்கிறதுக்கு நேரமாகுது. இது இன்னைக்கு பிஎம்ஓவில் மோடிக்கு தெரிஞ்சிருக்கும், அமித்ஷா நேரில் பார்த்துருப்பார். இந்த கருத்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். அதே வேளையில் அண்ணாமலை சசிகலா அம்மையாரை பற்றி சொன்ன கருத்தில் அண்ணாமலை மாற்றிக்கொள்வார்னு கூட வெளிப்படையாக நான் சொன்னவன் தான். பட் இது யதார்த்த உண்மை. இந்த கட்சியில் தலைவராக பார்க்குறது வந்து அண்ணாமலை தான், லீடராக பார்க்குறது அண்ணாமலை தான். மற்ற தமிழிசை, பொன்னாறு, நயினாறு, சிபிஆர், இலகணேசன்ஜி, வேற எல் முருகன் எல்லாருமே வந்து வெறும் பிரசிடென்ட்ஸ் தான். பிரசிடென்ட்ங்கிற தாண்டி தொண்டர்களின் தலைவராக அண்ணாமலை இன்னைக்கு இருக்காருங்கிறது இந்த நிகழ்ச்சியில் தெளிவாக தெரிஞ்சிட்டு என் போன்றவர்கள் வந்து அண்ணாமலை அதிகாரம் இழந்த போது பாஜகவுக்குள்ளெல்லாம் இந்திராணிகள் தான் இருப்பாங்க. எப்படி காங்கிரஸில் இந்திரா மாறினாலும் இந்திராணி மாற மாட்டாங்கிறது காங்கிரஸ் தலைவர்கள் வரும்போது அதே இந்திராணி கூட்டம் அதே புது தலைவர்கிட்ட நிற்கிற மாதிரி தான் பாஜகவில் இருக்காங்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு மோடி மேலே பற்றுதல் கொண்டவர், மோடி 4வது முறை பிரதமராக வரக்கூடியவர்னு சொல்லக்கூடியவர், மோடிக்கு இங்கே வேல்யூ அடிஷன் அண்ணாமலைங்கிற அடிப்படையில் நம்ம கருத்தை சொன்னோம். அது பாஜக தொண்டர்களின் மனநிலையும் அதுதாங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. பேசலாம்.